கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। நம்முடைய அருமையான இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் சிரோவேனிக்கியா தேசத்தை சேர்ந்த ஒரு கிரேக்க ஸ்திரீ தன்னுடைய மகள் கடுமையான பிசாசினால் தாக்கப்பட்டு பல விதத்தில் கஷ்டப்படுகிற அந்த நிலவரத்திலிருந்து இயேசுவினிடத்தில் எப்படி சுகத்தை பெற்றுக்கொண்டாள் என்பதை பற்றி இந்த சம்பவம் நமக்கு முன்பாக கொண்டு வரப்படுகிறது. ये जो घटना है, हमारे यीशु मसीह इस पृथ्वी में ऊपर रहने के समय में एक सूर और सैदा देश में एक कनानी स्त्री यीशु मसीह के पास आके अपनी बेटी की चंगाई के बारे में पूछती है कि उसकी चंगाई के लिए मुझे क्या करना चाहिए। இந்த சம்பவத்தில் ஆண்டவர் பிள்ளைகள் என்றும் நாய்க்குட்டிகள் என்றும் முழு உலகத்தில் உள்ள மனிதர்களை இரண்டாக பிரித்து காட்டுகிறார். ये जो वचन हमने पढ़े हैं, ये पूरी मानव जाति को दो भागों के बीच में विभाजित करती है। पहले जो बच्चों के बारे में हमने पढ़ा और दूसरा कुत्तों के बारे में। வியாதியிலே சுகம் அல்லது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லுவது மனிதர்களுக்கு இரண்டு விதத்தில் கொடுக்கப்படுகிறது. मनुष्य जाति को बीमारी से चंगाई या छुटकारा या उसकी आशीष दो भागों में दी जाती है। சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று சொல்லுகிறார். यहाँ यीशु मसीह कहते हैं कि लड़कों की रोटी लेकर कुत्तों के आगे डालना ठीक नहीं। முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். पहले बच्चे तृप्त होने चाहिए। தெய்வீக ஆசீர்வாதங்கள் அனைத்தும் முந்தி பிள்ளைகளுக்கு உரியதாக இருக்கிறது. जो दिव्य आशीष है वो पहले सबसे पहले बच्चों के लिए है। ஆனால் இந்த கிரேக்க ஸ்திரியோ அவள் ஒரு புறஜாதியான ஸ்திரியாக இருந்தாலும் விசுவாசத்தின் மூலம் சுகத்தை பெற்றுக்கொள்கிறார். लेकिन यहाँ जो कनानी स्त्री है वो अन्य जाति होने पर भी अपने विश्वास के द्वारा चंगाई को पा लिया। அந்த நாட்களில் பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரவேல் ஜனங்களாக காணப்பட்டார்கள். उन दिनों में जो बच्चे करके कहलाए जाते थे वो अब्राहम के वंश के लोग थे जो यहूदी थे। அவர்கள் மாமிசத்திலே விருத்த சேதனம் பெற்ற ஜனமாக இருந்தார்கள். वो लोग अक्षर रीति से या वो अपने शरीर में खतना किए गए थे। என்றால் அவன் விருத்த சேதனம் பெற்றிருக்க வேண்டும். और जो इस्राएली है वो लोग खतना रहित होने चाहिए। இவர்கள்தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அன்றைக்கு அழைக்கப்பட்டார்கள். उन दिनों में ऐसे लोग परमेश्वर के बच्चे कहलाए जाते थे। ஆண்டவர் அவர்களுக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தார். परमेश्वर ने उनको अनगिनत वायदों को प्रतिज्ञाओं को दिया। ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்ட இந்த ஜனத்தின் மேல் மிகவும் கவனமுள்ளவராக இருந்தார். जो लोग परमेश्वर के अपने बच्चे होकर कहलाए जाते थे उनके प्रति परमेश्वर बहुत चिंतित रहता था। காலவா என்று அழைக்கப்படுகிறதான எகிப்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கி கானானில் கொண்டு போய் அந்த தேசத்தில் குடியிருந்த 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் துரத்தி இந்த ஜனத்தின் மேல் வைத்த அன்பினால் அந்த தேசத்தை ஆண்டவர் இலவசமாக கொடுத்தார். परमेश्वर इस्राएलियों को प्रेम करते हुए उन्हें मिस्र देश की गुलामी से छुड़ाते हुए उन्हें कनान देश की ओर लेके चले गया। और कनान देश जो 7 प्रकार की जातियों से और 21 प्रकार के राजाओं के द्वारा बसा हुआ था। भूमि और सब कुछ उसका परमेश्वर का है। கொடுக்கவும் எடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. क्योंकि ये सब कुछ परमेश्वर का है, इसलिए ये उसकी मर्जी है कि वो किसी के भी हाथ से लेके किसी के भी हाथ में दे सकता है। ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டு அந்த பிரமாணத்தின்படியே அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக ஜீவிக்க வேண்டியதாக இருந்தது. ये जो इस्राएली जो परमेश्वर के नाम से या परमेश्वर के लोगों के कहलाए जाते थे, इनके लिए परमेश्वर ने कई व्यवस्थाएं दी और उस व्यवस्था के अनुसार उनको जीना भी था। இந்த ஜனங்கள் கானானில் போய் கட்டாத வீடுகளையும் நடாத திராட்சை தோட்டங்களையும் வெட்டாத கிணறுகளையும் நன்றாக அனுபவித்து அவர்கள் திருப்தியானார்கள். ये जो इस्राएली थे जब कनान देश में गए तो इन्होंने ना बनाए हुए घरों में वास किया, ना जोती हुई खेती इन्होंने किया और ना खोदे हुए कुएं इनके हुए। அவருடைய இருதயம் மேட்டிமையினால் நிறைந்தது, தேவனை மறந்து விட்டார்கள். क्योंकि वो लोग तृप्त किए गए, वो संतुष्ट हुए, इसलिए उनके हृदय फूल गए, उनके मन फूल गए, इसलिए वो परमेश्वर को भूल गए। அவர்கள் தேவன் தந்த ஆசீர்வாதங்களில் திருப்தியானார்களே அல்லாமல் ஆண்டவரை அவர்கள் பற்றி கொள்ளாமல் அவரை விட்டு விட்டார். क्योंकि वो लोग परमेश्वर की आशीषों के द्वारा वरदानों के द्वारा दिए गए आशीषों के द्वारा तृप्त हो गए, लेकिन परमेश्वर के उस स्वरूप से तृप्त नहीं हुए, इसलिए वो लोग परमेश्वर को भूल गए। தேவனை விட்டு விட்டபடியினால் தேவனும் கூட
அவர்களுக்கு தந்த அந்த தேசத்திலிருந்து அவர்களை வெளியே போகும்படியாக சிதறடிக்க இடம் கொடுத்தார். क्योंकि वो लोग परमेश्वर को भूल गए, इसलिए परमेश्वर ने भी उन्हें छोड़ दिया और उस देश में से बाहर निकाल दिया। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु की स्तुति हो। இது நிமித்தம் அந்த ஜனங்களை விட்டு ஆண்டவருடைய கவனம் முழு உலகத்தில் உள்ள எல்லா ஜனத்தின் பக்கம் திருப்பப்பட்டது. क्योंकि वो लोग ने परमेश्वर को छोड़ दिया और भूल गए, इसलिए परमेश्वर की दया या परमेश्वर की नजर पूरी दुनिया की ओर या दूसरी अन्य जाति की ओर ஜனத்தின் पड़ी। மேல் வைத்த அன்பின் நிமித்தம் தேவன் மனிதனாக வந்து அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக அந்த தேசத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் தேவன் வெளிப்பட்டார். क्योंकि इस्राएलियों को परमेश्वर फिर भी प्रेम करता था और उनको परमेश्वर छुड़ाना चाहता था, इसलिए यीशु मसीह को इस संसार में मनुष्य के रूप में परमेश्वर ने भेजा। அநேக அற்புதங்களை கண்டார்கள், அனுபவித்தார்கள். ஆனால் அவரை தேவன் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாமல் அவரை மறுதலித்து விட்டார்கள். उन्होंने बहुत से अद्भुत कामों को देखा और अपनी आंखों से देखने के बावजूद भी उन बातों के ऊपर विश्वास नहीं किया, इसलिए यीशु को विश्वास முழு न करने के உலகத்தில் द्वारा உள்ள भूल गए। யாராயிருந்தாலும் சரி, யார் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய மன உருக்கம் முழு உலகத்தின் பக்கம் திருப்பப்பட்டது. इस दुनिया में कोई भी मनुष्य अगर यीशु मसीह के नाम के ऊपर विश्वास करके उसको पुकारता है तो परमेश्वर उसकी वो लोग परमेश्वर की आशीषों के वारिस हो जाते हैं। ऐसे परमेश्वर ने अपनी सारी இன்றைக்கு दुनिया के ऊपर, பிள்ளைகள் என்று संसार के ऊपर, அழைக்கப்படுகிறவர்கள் मानव जाति के ऊपर அவருடைய अपनी दया को நாமத்தின் दिखाया। மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகக்கூடிய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார்கள். और वो जो परमेश्वर के बच्चे हुए वो इस रीति से हुए कि जितनों ने उससे पुकारा उतने और उसके ऊपर विश्वास किया, उन्हें उनकी संतान होने के लिए सामर्थ और अधिकार भी दिया। யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்றும் அவர் தேவனுடைய குமாரன் என்றும் அவர் தேவன் என்றும் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் தேவன் அவருடைய ஆசீர்வாதங்களை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். जितने लोग ये विश्वास करते हैं कि यीशु मसीह ही प्रभु है, वही जीवते परमेश्वर का पुत्र है और वही प्रभु है, उतनों को परमेश्वर आशीष देता है। இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் பாவங்களற கழுவப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்ற அத்தனை பேரும் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக காணப்படுகிறார். आज जितने लोग यीशु मसीह के लहू के द्वारा शुद्ध किए गए हैं और पवित्र आत्मा का अभिषेक को प्राप्त किए हैं, वो आज प्रभु के बच्चे कहलाए जाते हैं। இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த இடத்தில் ஆண்டவர் அந்த ஜனத்தை தள்ளிவிட்டு அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அத்தனை பேரையும் கொண்டு வந்து அந்த இடத்தில் வைத்துக் கொள்ளுகிறார். क्योंकि इस्राएलियों ने परमेश्वर को तुच्छ जाना या छोड़ दिया, इसलिए परमेश्वर ने उन्हें हटा के उन लोगों को उस स्थान पे खड़ा किया जो उसके नाम पे विश्वास करते हैं या उसे प्रभु मानते हैं। அவர்கள் வெட்டப்பட்ட இடத்தில் இன்றைக்கு புறஜாதியார்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது நிமித்தம் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறார். जहाँ इस्राएली लोग रहते थे उस स्थान से उन्हें हटा के वहाँ यीशु मसीह के विश्वास करने वाले अन्य जातियों को परमेश्वर ने लाया। நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் பாராட்டின இந்த பெரிய தயவுக்காக கரங்களை உயர்த்தி நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम हर एक के ऊपर परमेश्वर ने इस दिखाए हुए बड़े अनुग्रह के लिए, दया के लिए आए, हमारे हाथों को खड़ा करते हुए हम उसके धन्यवाद करेंगे। ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो। இன்றைக்கு நாம் தான் அவருடைய பிள்ளைகளாக காணப்படுகிறோம். आज हम उसके बच्चे हैं। நாம் இருதயத்திலே விருத்த சேதனம் பெற்றவர்கள், हम लोग हमारे हृदय में खतना प्राप्त किए हैं, பாவ மன்னிப்பை பெற்றவர்கள், हमने हमारे पापों की क्षमा को पाया है। இயேசு கிறிஸ்துவை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடியதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று தேவனிடத்தில் இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்ற ஜனமாக இருக்கிறோம். हम लोग बहुत सौभाग्य प्राप्त किए हुए लोग हैं, क्योंकि प्रभु की आत्मा के द्वारा हम परमेश्वर को पिता अब्बा करके कह सकते हैं। வாக்குத்தத்தங்களும் தேவ ஆராதனையும் சகல ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் புறஜாதியாராகிய நமக்கு திருப்பப்பட்டிருக்கிறது. हम जो जितने लोग प्रभु यीशु मसीह के ऊपर विश्वास करते हैं, उस यीशु मसीह के द्वारा उसकी आराधना करने का, उसकी प्रतिज्ञाओं को और उसकी आशीषों को हम प्राप्त करते हैं। விளங்கிக் கொள்ளும்படியாக ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிப்போம். इस बात को और भी विस्तार से समझने के लिए आइए हमारी धर्मशास्त्र को हम रोमियो 2 अध्याय का 28 वचन में पढ़ेंगे। क्योंकि यहूदी वो नहीं जो प्रगट में यहूदी है, और ना वो खतना है जो प्रगट में है और देह में है।
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु की स्तुति हो। அடுத்த வசனத்தை வாசி. अगला वचन, पर यहूदी वही है जो मन में है और खतना वही है जो हृदय का और आत्मा में है, ना कि लेख का। ऐसे की प्रशंसा मनुष्य की ओर से नहीं परंतु परमेश्वर की ओर से होती है। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु की महिमा हो। நாம் இருதயத்தில் விருத்த சேதனம் பெற்றவர்கள். हम लोग अपने हृदय में खतना पाए हैं। பரிசுத்த ஆவியினால் உள்ளத்திலே யூதர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். हम पवित्र आत्मा के अभिषेक के द्वारा भीतरी मनुष्य में இந்த यहूदी हैं। அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் தான் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். जितनों ने ऐसा अनुभव पाया है वो परमेश्वर के बच्चे हैं। இன்றைக்கு அவருடைய பிள்ளையாக வேண்டுமானால் எழுத்தின்படி உள்ள இந்த யூதர்கள் கூட இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டால்தான் இந்த பிள்ளைகள் என்றதான பட்டியலுக்குள்ளே அவர்கள் கொண்டு வரப்பட முடியும். आज परमेश्वर के बच्चे होने के लिए जो अक्षर रीति के यहूदी हैं वो भी इस विषय को प्राप्त करने से इस अनुभव को प्राप्त करने से ही प्रभु के बच्चे कहलाए जा सकते हैं। நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேன்மை பாராட்டுதலை நாம் உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும். इसलिए आए हम उस आनंद के बीच में पाए जो हमें यीशु मसीह के द्वारा मिलता है। நான் தான் மெய்யான யூதன், உண்மையான இஸ்ரவேலன் நான் தான் என்று எத்தனை பேருக்கு தைரியமாக சொல்ல முடியும்? कितने लोग साहस के साथ ये कह सकते हैं कि मैं ही जो वास्तविक यहूदी या इजरायली हूँ? அப்படிப்பட்டவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவா. ऐसे लोग हालेलुया बोलते हुए प्रभु की महिमा करें। அல்லேலூயா हालेलुया। அப்படியானால் இன்றைக்கு தெய்வீக சுகம் நம்முடைய சொந்த அப்பம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். अगर ऐसा है तो आज जो दिव्य चंगाई है वो हमारी रोटी है। இங்கே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற எத்தனையோ தேவருடைய பிள்ளைகள் வியாதியினால், சுகவீனம், பலவீனத்தினால் கஷ்டப்படுகிறவர்களாக இங்கே கூடி வந்திருக்கிறார்கள். आज कितने लोग बीमारी के साथ पीड़ित होकर कई बीमारी कमजोरियों के साथ आए हैं, वो लोग परमेश्वर के बच्चे हैं। இயேசுவை அறியாதவர்கள் சுகத்தை விசுவாசித்து இங்கே கூடி வந்திருக்கிற புதிய ஜனங்களும் உண்டு. यहाँ कुछ ऐसे लोग भी हैं जो नई रीति से यहाँ आए हैं, जो परमेश्वर को व्यक्तिगत रीति से नहीं जानते, वो लोग भी बीमार कमजोरी के साथ आए हैं। இரண்டு கூட்டத்தாரையும் பூரணமாக சுகமாக்கும்படி சர்வ வல்லமையுள்ள நம்முடைய அருமையான ஆண்டவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவராய் அவர் நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். हमारा सर्वशक्तिमान परमेश्वर जिसका नाम सब नामों से श्रेष्ठ नाम है, वो आज हमारे बीच में इसलिए चल फिर रहा है ताकि इन दो प्रकार के झुंड लोगों को चंगाई दे सके। இன்றைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகள் வியாதியிலே கஷ்டப்படுகிறார்களே, வியாதி வர காரணம் என்ன, அதிலிருந்து எப்படி விடுதலை பெற வேண்டும் என்பதை பற்றி வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற சில संभवங்களை உங்களுக்கு முன்பாக எடுத்து வைக்க விரும்புகிறேன். सबसे पहले जो परमेश्वर के बच्चे हैं उनके जीवन में कई प्रकार की बीमारियों से वो पीड़ित होते हैं, लेकिन आज शाम के समय मैं आपको ये प्रभु के वचन से बताना चाहूंगा कि परमेश्वर के बच्चे के जीवन में बीमारी आने के कारण क्या क्या है। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற தேவனுடைய ஜனங்கள் வியாதிப்படும் போது கர்த்தருக்காக காத்திருந்து ஒருவேளை அவர்கள் மரித்து விட்டால் சாதாரணமாக எல்லார் மத்தியிலே பேசிக்கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கலாம், இங்கே ஜெபம் பண்ணுகிறோம் என்று சொல்லி அவர்களை கொன்று விட்டார்கள் என்று சாதாரணமாக பேசும். जब परमेश्वर के बच्चे बीमार होते हैं और जब वो प्रार्थना के ऊपर विश्वास करते हुए बीमारी में मर जाते हैं तो साधारण लोग ऐसा बात करते हैं कि ऐसा लोगों को हॉस्पिटल लेके जाते तो शायद वो बच जाता। प्रार्थना के ऊपर विश्वास करते करते उस इंसान की हत्या कर दी। ஆஸ்பத்திரியிலிருந்து டெட் பாடி வெளியே போய் கொண்டிருக்கிறது, மருந்து கொடுத்து கொன்று விட்டார்கள் என்று யாரும் பேசுகிறது இல்லை. उसी समय में बहुत से मृतक लोग हॉस्पिटल से बाहर आते हैं, इतनी दवाइयां देने के बाद भी वो लोग मर जाते हैं, इस रीति का कोई भी बात नहीं करता। வியாதி அதிகமாகிற நேரத்தில் அவர்கள் அந்த வீட்டாரிடத்தில் எழுதி வாங்கி கொண்டுதான் டாக்டர் கூட ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார். जब एक इंसान की बीमारी अधिक बढ़ जाती है तब डॉक्टर्स खुद आके उनके घर वालों से ऐसा लिखित में लेते हैं और उसके बाद ही उसको इलाज करते हैं, ऑपरेशन करते हैं। आप एक बात समझ लीजिए, மரணம் என்று சொல்லுவது தேவனால் மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று, அதை யாரும் மாற்ற முடியாது. मृत्यु जो है वो परमेश्वर के द्वारा मनुष्य के लिए नियुक्त की गई है, वो किसी के द्वारा भी बदली नहीं जा सकती। மரண நாளின் மேல் மனிதனுக்கு அதிகாரம் இல்லை. किसी भी मनुष्य के पास उसके मरने के दिन पे अधिकार नहीं ஆவியை है। விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. किसी भी मनुष्य के पास अपनी आत्मा को या प्राण को रोकने का अधिकार नहीं। நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்ல வைத்தியரிடத்தில் உயர்ந்த ரக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருந்தாலும் மரண நாள் வரும்போது
உங்களுடைய ஆவி உங்களை விட்டு போகும்படி நியமிக்கப்பட்ட நேரம் வரும்போது அது போய்க்கொண்டே இருக்கும், யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. आप जहाँ कहीं भी हो सकते हैं, जिस दिन आपका मृत्यु का दिन नियुक्त हुआ, अगर वो दिन आएगा तो आपके प्राण को कोई भी नहीं बचा सकता और किसी के पास ये अधिकार नहीं कि आपके प्राण को वो रोक पाए. சில நாட்களுக்கு முன்பாக கோயம்புத்தூரில் குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல் என்று ஒரு கேன்சர் ஆஸ்பத்திரி, ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்கிறது. कोयम्बतूर के बीच में एक बड़ा हॉस्पिटल है जिसका नाम है कुप्पू स्वामी कैंसर का बड़ा हॉस्पिटल है. அங்கே நம்முடைய விசுவாசி ஒருவர் அங்கே அதில் ஒரு முக்கியமான டாக்டராக இருந்தார். उस अस्पताल में हमारे विश्वासी एक बड़े डॉक्टर हैं. அவரோடு இன்னும் 2 டாக்டர்களும் 3 நர்சுமார்களும் சேர்ந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு அது ஆபரேஷன் தியேட்டரில் வைத்து ஆபரேஷன் நடத்தி கொண்டிருந்தார். वो उनके साथ और 2 डॉक्टर्स और 3 नर्सेस एक ऑपरेशन थिएटर में एक कैंसर के पीड़ित मरीज का इलाज कर रहे थे. நம்முடைய விசுவாசி டாக்டரோடு கூட இருந்த 2 டாக்டர்களில் ஒருவர் திடீரென்று அந்த இடத்திலே விழுந்து மரித்து விட்டார். जब वो मनुष्य का इलाज चल रहा था तो हमारे विश्वासी के साथ एक और जो डॉक्टर था उस समय में नीचे गिर के मर गया. மரண நாள் வந்தால் ஒரு நல்ல டாக்டர் கூட தன்னுடைய ஆவியை விடாதிருக்க அவருக்கு முடியாது. जब मृत्यु का दिन आता है तो जो अच्छा डॉक्टर है वो भी अपने प्राण को नहीं रोक सकता. மரண நாளை யாராலும் மாற்ற முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु की महिमा हो. பல லட்சம் ரூபாய் செலவழித்து கடைசியாக எத்தனை பேர் டெட் பாடியை தூக்கி கொண்டு வருகிறார். बहुत से लोग अपने जवान बच्चों के लिए या बहुत से अपने प्रिय लोगों के लिए लाखों रुपया खर्च करते हैं, लेकिन फिर भी उनकी मृतक शरीर के साथ वापस आते हैं. बीमारी के विषय में और मौत के विषय में हमें एक साधारण शिक्षा हमें चाहिए. हम लोग डॉक्टर्स के विरोध में नहीं है. அப்படினால் வியாதியாய் கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு எத்தனையோ பேர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை சுகமாக்குகிறார்கள். क्योंकि डॉक्टर्स लोग बहुत बीमारों को अच्छा इलाज देते हैं, वो लोग बच जाते हैं. வியாதி வந்தால் கஷ்டம் வந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார் முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். लेकिन जब परमेश्वर के बच्चे बीमार होते हैं या बीमारी के द्वारा कष्ट उठाते हैं तो परमेश्वर कहता है कि पहले परमेश्वर के बच्चे तृप्त होने दे. தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்ட பலர் வியாதிப்பட்ட காரணத்தையும் அவர்கள் சுகம் பெற வேண்டிய விதத்தையும் வேதத்தில் பல இடங்களில் ஆண்டவர் காட்டியிருக்கிறார். वचन में कई जगहों पे परमेश्वर इन बातों को हमें प्रकट करके देता है कि परमेश्वर के बच्चे क्यों बीमारी में पड़ते हैं और किस रीति से उनको उसमें से बाहर आना है. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 13-14 2 वचनத்தை वासी. आइए हम 2 वचनों को पढ़ेंगे. दूसरा इतिहास 7 अध्याय का 14 और 15 वचन. ஏதாயிலும் ஒரு பாஷையில வாசி, தமிழ்ல வாசி. यहाँ तो परमेश्वर बताता है कि उन परमेश्वर के बच्चों के जीवन में क्यों बीमारी आती है. वो कहता है कि जब मेरे लोग जो मेरी प्रजा कहलाती है, उन्होंने परमेश्वर के मार्ग को छोड़ दिया. தங்களுடைய தெய்வத்துக்கு துரோகம் பண்ணி விட்டார். वो लोग परमेश्वर के द्रोही हो गए. அவரை துக்கப்படுத்தி அவரை கோபமூட்டி விட்டார். उसे दुख दे के उन्होंने उसे क्रोधित किया. ஆனபடியால் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அவர் அடைத்தார். इसलिए वहां कोई वर्षा नहीं हुई. परमेश्वर ने स्वर्ग को बंद कर दिया. அவர்கள் தங்களுடைய குற்றத்தை உணர்ந்து தங்களுடைய உண்மையான தெய்வத்தினிடத்தில் திரும்பும்படியாக வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு விவசாயத்தை அழித்தார். वो लोग अपनी गलतियों को समझने के लिए और प्रभु के पास वापस लौट के आने के लिए परमेश्वर ने टिड्डियों को बेच के उनकी सारी जब परमेश्वर अपने बच्चों के बीच में कुछ महामारी भेजता है या बच्चों के बीच में कुछ बीमारी आती है तो उससे छुटकारा पाने का उसका अर्थ ये है कि जब हम बीमार पड़ते हैं या बीमार होते हैं तब उस बीमारी का कारण क्या है करके हमें खोजना चाहिए. நாம் உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் நாம் பணத்தை லட்சக்கணக்கில் செலவழித்து கடைசியாக अनेक डेड बॉडी तूकी कोंडु क्योंकि हमारे पास बहुत पैसा होने के कारण, ये सुविधा होने के कारण हम अपने बीमारों को अस्पतालों में लेकर जाते हैं और लाखों रुपया खर्च करने के बाद उनके मृतक शरीर को वापस ले आते हैं. பிள்ளைகள் என்று அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள் இங்கே வியாதியில கஷ்டப்பட்டு இங்கே வந்திருந்தால் நீங்கள் இந்த வசனங்களுக்கு முன்பாக தாழ்த்தி நிதானித்து பாருங்கள். जो परमेश्वर के बच्चे हैं, अगर आप बीमारी के साथ इस जगह में चंगाई के लिए आए हो तो अपने उस बीमारी के कारण को जानते हुए, अपनी गलती को जानते हुए प्रभु के सामने अपने आप को धीर करें. நாம் கர்த்தரை தேட வேண்டும். அவர்தான் நம்முடைய பரிகாரி. அதை விட்டு மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்து போகும்போது அது நமக்கு ஒரு சாபமாக மாறிவிடுகிறது என்று எரேமியா 17ஆம் அதிகாரத்தில்
எரேமியா தீர்க்கதரிசி தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். यिर्मयाह भविष्यद्वक्ता 17 अध्याय के बीच में वो अच्छी स्पष्ट रीति से कहता है कि जब परमेश्वर के बच्चे बीमार होते हैं या बीमारी के कारण पीड़ित होते हैं तो उसका कारण उनको अच्छी रीति से जानना चाहिए. ஆசா ராஜா தன்னுடைய வியாதியில் கர்த்தரை தேடாமல் பரிகாரிகளை தேடி போனபடியினால் அவருடைய வியாதி அதிகமாகி அவன் மரித்து போனார். आसा राजा अपने बीमारी के समय परमेश्वर को ना खोजते हुए वैद्यों के पीछे गया, इसलिए उसकी बीमारी बढ़ गई. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனிதன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தருடைய வார்த்தை எச்சரிக்கிறது. परमेश्वर का वचन हमें इस रीति से चेताता है कि श्रापित है वो मनुष्य जो मनुष्य के बाजाओं के ऊपर और उसके बल के ऊपर भरोसा करता है और परमेश्वर के ऊपर नहीं. விலகி மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்து போகிறார்களோ அப்பொழுதே அவர்களை கர்த்தரை அவர்கள் விட்டு விடுகிறார்கள், அவர்கள் சாபத்துக்குள்ளாக தங்களை உட்படுத்திக் கொள்ளுகிறார். मनुष्य जब अपने कष्ट के समय में परमेश्वर को छोड़ के मनुष्य के पीछे जाता है तो वो परमेश्वर का इनकार करता है और अपने लिए और भी श्राप को और परेशानी को अपने जीवन में ले आता है. இரண்டாவது யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசி. निर्गमन 15 अध्याय का 26 वचन. यदि तू अपने परमेश्वर यहोवा का वचन तन मन से सुने और जो उसकी दृष्टि में ठीक है वही करे और उसकी आज्ञाओं पर कान लगाए और उस सब विधियों को माने तो जितने रोग मैंने मिस्रियों पर भेजे हैं उनमें से एक भी तुझ पर ना भेजूंगा, क्योंकि मैं तुम्हारा चंगा करने वाला यहोवा हूँ. கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு இந்த வார்த்தை அவர்களுக்கு அனுப்பப்படுகிறது. जो लोग परमेश्वर के नाम से बुलाए गए हैं, परमेश्वर के लोगों के पास ये वचन उनका भेजा गया. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நியமங்கள் யாவையும் கை கொண்டால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணுவதில்லை. जब तू अपने परमेश्वर यहोवा का वचन तन मन से सुने और जो उसकी दृष्टि में ठीक है वही करे और उसकी आज्ञाओं पर कान लगाए और सब विधियों को माने तो जितने रोग मैंने मिस्रियों पर भेजे हैं उनमें से एक भी तुझ पर ना भेजूंगा. நானே உனக்கு பரிகாரியாகிய தேவன், क्योंकि मैं तुम्हारा चंगा करने वाला यहोवा हूँ. உனக்கு வேறொரு பரிகாரி இல்லை. आपके लिए कोई दूसरा चंगा करने वाला என்னுடைய नहीं. பிள்ளை, तू मेरे बच्चा है. என்னுடைய இரத்தத்தால் பாவங்களார கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளை. आप परमेश्वर के बच्चे हो जो उसके लहू के द्वारा धोए गए हो. உனக்கு நான் தான் பரிகாரி, வேறொரு பரிகாரி பூமியில் இல்லை. मैं ही तुम्हारा केवल चंगा करने वाला और इस पृथ्वी के ऊपर तुम्हारा चंगे वर्णन करने वाला कोई नहीं. வேறொரு பரிகாரியை தேடி போகிறாய். क्यों तुम दूसरे चंगा करने वालों के पीछे जा रहे हो? கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேள். मेरे परमेश्वर की आवाज को ध्यान से அவருடைய सुने. பார்வைக்கு செம்மையானவைகளை செய். जो परमेश्वर की दृष्टि में ठीक है तू उसे அவருடைய कर. கட்டளைகளுக்கு செவி கொடு. उसकी व्यवस्था को तो सुन. அவர் கொடுத்த நியமங்களை கைக்கொள். उसके सारे नियमों को तू मान ले. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. तब तू कभी भी श्रमित नहीं அவரே होगा. உனக்கு பரிகாரியாயிருப்பார். वो तेरा परमेश्वर चंगा करने वाला होगा. சாட்சி சொன்ன சகோதரனை எத்தனை சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் பரிகாரியா இருந்து சுகமாக்கி வருகிறார். देखिए उस भाई की और जिसने गवाही दिया कि कितनी बार परमेश्वर ने उसे चंगा किया. நாம் எப்பொழுது கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுக்காமல் போகிறோமோ அப்பொழுது வியாதி நம்மை மேற்கொள்ளுகிறது. जब कभी भी हम परमेश्वर की आवाज को नहीं सुनते नहीं मानते तब बीमारी हमारे ऊपर प्रबल होती है. அதை நிதானித்து கண்டுபிடித்து நம்மை சரிபடுத்திக் கொள்வதற்கு பதிலாக அதை விட்டு மனிதர்களை நம்பி போகும்போது மரணம் உண்டாகும். अगर हम उस बीमारी का कारण नहीं खोजते और मनुष्य के पास मदद के लिए जाते हैं तब मृत्यु हमारे जीवन में आएगा. மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? जब मनुष्य का पुत्र वापस आएगा तो इस भूमि के ऊपर विश्वास இது पाएगा. கடைசி நாட்கள் अनेक தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய விசுவாசத்தை இழந்து கொண்டு போகிற इन காலம். अंतिम दिनों में यही कारण है कि बहुत से लोग परमेश्वर के लोग अपने विश्वास को खो बैठे हैं. பரிசுத்த பவுல் மரிப்பதற்கு முன்பாக சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். संत पौलुस अपनी मृत्यु के पहले ये कहता है कि मैंने एक अच्छी कुश्ती को लड़ा है, मैंने अपनी दौड़ को पूरा किया है और मैंने अपने विश्वास को संभाला है. விசுவாசத்தை நாம் கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும். इसलिए हमें हमारे विश्वास को संभालना है. நம்முடைய விசுவாசம் மனுஷ ஞானத்தில் அல்ல,
தேவ பலத்திலே இருக்கிறது. हमारा जो विश्वास है वो मनुष्य के ज्ञान से नहीं परंतु परमेश्वर के सामर्थ के द्वारा है. ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் வியாதி கஷ்டங்கள் வரும்போது நிதானித்து ஆராய்ந்து அறிய வேண்டும். इसलिए जब परमेश्वर के लोग बीमार होते हैं या कष्टों का सामना करते हैं तो उस बीमारी का और कष्टों का कारण क्या है करके हमें கர்த்தரை खोजना விட்டு चाहिए. வலது பக்கம் இடது பக்கம் நாம் சாயக்கூடாது. इसलिए हमें परमेश्वर की जो आज्ञा है वहां से कभी भी दाएं और बाएं नहीं யோபுக்கு मुड़ना கடுமையான चाहिए. வியாதி வந்தது. अयूब बहुत बीमार हुआ. அந்த தேசத்திலே பெரிய பணக்காரன். उस देश में जो सबसे बड़ा धनी था वो, ஆனால் எந்த வைத்தியரை நாடி போகவில்லை. लेकिन वो किसी वैद्य के पीछे नहीं गया. வியாதியின் உச்ச கட்டத்தில் யோபுடைய அறிக்கையை பாருங்கள். जब वो अपनी बीमारी के उच्च बीमारी में था तब उसका इकरार क्या था, உத்தமத்தை என்னை விட்டு நான் விலக்கேன். जब तक मैं मेरा प्राण को ना छोड़ दूं मैं अपनी सिदाई से नहीं என் हटूंगा. உயிர் போகிற வரைக்கும் நான் அவரையே நம்பி சார்ந்து ஜீவிப்பேன். मेरा जीवन जाने तक मैं परमेश्वर को ही भरोसा करके जीवन बिताऊंगा. ஏன் அவர் வைத்தியர்களை தேடவில்லை? क्यों वो वैद्यों के पीछे नहीं गए? அவர் கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையில் உறுதியாகிறது. क्योंकि जो उसका भरोसा परमेश्वर में था उसमें वो दृढ़ கர்த்தரை था. தவிர மேலான வேறொரு வைத்தியர் இல்லை என்பதை அறிந்திருந்தார். वो ये जानता था कि परमेश्वर के अलावा उसे चंगा அவர் करने என்னை वाला कोई भी சோதித்த नहीं. பின் நான் பொன்னாய் விளங்குவேன் என்ற நம்பிக்கை உள்ளவராக இருந்தார். उसके पास ये दृढ़ निश्चय था, भरोसा था कि जब परमेश्वर मुझे परख लेगा तो मैं चौके सोने के समान निकलूंगा. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை उண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. தாவீது ராஜா அவருடைய மகன் 7 நாள் வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தார். दाऊद का पुत्र 7 दिन तक बीमार था. தாவீது கர்த்தரை நம்பி ஜீவித்த ஒரு நல்ல ராஜா. दाऊद एक अच्छा राजा था जो परमेश्वर पर भरोसा करता ஏன் அவர் था. எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கவில்லை? क्यों उसने किसी प्रकार के इलाज को नहीं लिया? ஒரு ராஜா 7 நாள் உபவாசித்து அழுது முகம் குப்புற தரையில விழுந்து கிடக்கிறார். क्यों एक राजा उपवास लेते हुए जमीन के ऊपर दंडवत होकर रहना है? முடிவிலே என்ன நடந்தது? लेकिन अंत में क्या हुआ? பிள்ளை மரித்து விட்டது. उसका बेटा मर गया. தாவீது என்ன சொன்னார்? तब दाऊद ने क्या कहा? மரிப்பது தேவ சித்தம், அது நிறைவேறினபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ये मृत्यु परमेश्वर की मर्जी है और बच्चा मर गया इसलिए परमेश्वर की महिमा हो. ஒருவேளை ஆண்டவர் இறங்கி சுகம் கொடுக்க கூடுமோ என்று நான் அவருக்காக காத்திருந்தேன். இல்லை, மரிப்பது அவருடைய சித்தம், அவருடைய சித்தம் நிறைவேறினபடியால் ஸ்தோத்திரம். मैंने उपवास लेके प्रार्थना की ताकि परमेश्वर मेरे बच्चे को चंगा करे, लेकिन वो मर गया क्योंकि ये प्रभु की मर्जी है, इसलिए प्रभु की महिमा हो. இதுதான் ஒரு நல்ல விசுவாசியினுடைய தரம், ஸ்டாண்டர்ட். यही एक अच्छे विश्वासी का उच्च दर्जा है. மூன்றாவதாக तीसरा, யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசி. याकूब 5 अध्याय का 14 वचन. यदि तुम में से कोई रोगी है तो कलीसिया के प्राचीनों को கர்த்தருடைய बुलाए और பிள்ளைகள் वे प्रभु के नाम வியாதிப்பட்டால் से उस पर तेल உடனே मलकर அவர்கள் उसके लिए சபையின் प्रार्थना மூப்பர்களுக்கு करें. அறிவிக்க வேண்டும். जब परमेश्वर का बच्चा बीमार होता है तो उन्हें एकदम जाके आप कलीसिया के प्राचीनों को बताना அவர்கள் चाहिए. எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள். वो लोग उसके ऊपर प्रार्थना करेंगे और तेल அவன் लगाकर பாவம் मसा செய்தவனானால் करेंगे. அவருடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் சுகம் பெறுவார். और अगर उसने कुछ पाप किया है तो वो क्षमा किया जाएगा और अपनी बीमारी में चंगाई நீங்கள் पाएगा. சொஸ்தமடையும்படிக்கு ஒருவர் குற்றத்தை ஒருவரிடத்திலே நீங்கள் அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். अपने पापों को एक दूसरे के सामने मान लो और एक दूसरे को क्षमा करो ताकि तुम चंगाई को पाओ. எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒப்புரவாகிறதில்லை. आज परमेश्वर के कितने बच्चे मेल मिलाप में नहीं வியாதி रहते. வந்து மரித்தாலும் பரவாயில்லை, ஒப்புரவாகிறதுக்கு இடம் கொடுக்கிறதில்லை. वो लोग बीमारी के साथ मरने के लिए तैयार है लेकिन मेल मिलाप करने के लिए नहीं. ஆனபடியினால் கசப்பு, வைராக்கியம், கோபம் வைத்திருந்தால் வியாதி மனிதர்களை மேற்கொள்ளும். अगर आपके अंदर कड़वाहट और गुस्सा या क्रोध पाया जाता है तो आप जरूर निश्चय बीमार होंगे. யாரோட வாயிலும் ஒப்புரவாக வேண்டியது இருந்தால் இப்பொழுதே தீர்மானித்துக் கொள்ளுங்கள், இங்கேயே கர்த்தர் உங்களை சுகமாக்கி அனுப்புவார். अगर ऐसा यहाँ कोई है जिसका मेल मिलाप दूसरों के साथ नहीं है तो दूसरों के साथ मेल मिलाप कर ले. परमेश्वर यह भी अभी आपको यहाँ से चंगाई के साथ भेजेगा. 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசி. पहला कुरिन्थियों 11 अध्याय का 30 वचन. इसी कारण तुम में से बहुत से निर्बल और रोगी है और बहुत से सो भी गए. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु की स्तुति हो. எது நிமித்தம்? क्यों? சரியாக சுத்திகரிக்கப்படாமல் ராபோஜனம் எடுக்கிறது நிமித்தம். ठीक रीति का शुद्धिकरण करने के बिना प्रभु भोजन में शामिल होना. குற்றமற்ற மாமிசத்தை புசித்து குற்றமற்ற இரத்தத்தை நாம் பானம் பண்ண போகிறோம்.
क्योंकि हम एक निर्दोष देह और निर्दोष लहू को खाते पीते हैं, நாம் மனிதர்கள் குற்றம் உள்ளவர்கள். क्योंकि हम लोग तो दोषी मनुष्य हैं। நம்முடைய குற்றங்களை நாம் உணர்ந்து அந்த குற்றங்களை எல்லாம் அறிக்கையிட்டு சுத்த மனசாட்சியோடு நாம் இந்த பந்தியில பங்கெடுக்க வேண்டும். इसलिए हमारे जीवन में हम हर एक प्रकार पाप के बोध होना चाहिए, उसके लिए क्षमा मांगते हुए, शुद्ध होते हुए, एक अच्छे विवेक के साथ इस प्रभु भोजन में இந்த शामिल பந்தியில होना चाहिए। பங்கெடுக்கும் போது நாம் அபாத்திரமாய் அதிலே பங்கெடுக்கிறோம். अगर हम अपने आप को ठीक रीति से शुद्ध करते हुए एक ठीक विवेक के साथ प्रभु भोजन में नहीं लेते तो हम अयोग्यता के साथ प्रभु भोजन लेते हैं। சிலர் வியாதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், சிலர் மரித்தும் போனார்கள். और यही कारण है कि तुम में से बहुत से निर्बल और रोगी हैं और बहुत से मर भी गए। நாம் எப்படி ராபோஜனம் எடுத்து வருகிறோம் என்று நிதானித்து பாருங்கள். जांच के देखिए कि हम कैसे प्रभु भोजन लेते हैं, ஒருவேளை நம்முடைய வியாதிக்கு அது காரணமோ என்று ஆராய்ந்து பாருங்கள். और ये भी परख के देखिए कि क्या यही वो कारण है कि आपकी बीमारी आपके जीवन में அடுத்ததாக है। சங்கீதம் 50:14 வசனத்தை வாசி. अगला भजन संहिता 50 का 14 वचन। परमेश्वर को धन्यवाद, ही का बलिदान चढ़ा और परम प्रदान के लिए अपनी मन्नतें पूरी சில करे। நேரங்களிலே ஆண்டவர் நம்மிடத்தில் பொருத்தனை எதிர்பார்க்கிறார். कुछ समय में परमेश्वर हमारे साथ वाचाओं को बांधता है। கர்த்தரிடத்திலே ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி பொருத்தனை பண்ணும்போது கர்த்தர் அந்த பொருத்தனையை கேட்டு நம்முடைய ஆபத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார். जब हम परमेश्वर के साथ वाचाएं बांधते हैं और उन वाचाओं को पूरा करने के लिए परमेश्वर का धन्यवाद चढ़ाते हैं तो उसके द्वारा परमेश्वर हमारे बीमारी से தேவனுடைய छुड़ाता है। ஜனங்கள் தங்களுடைய ஆபத்துகள்ல, கஷ்டங்கள்ல, வியாதி நேரங்கள்ல கர்த்தரிடத்தில் பொருத்தனை பண்ணி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். इसलिए जब परमेश्वर के बच्चे बीमार होते हैं या कष्ट में पड़ते हैं तो परमेश्वर को देखते हुए, परमेश्वर को पुकारते हुए उसके साथ वाचाएं बांधनी चाहिए। யாக்கோபின் புஸ்தகம் நிருபம் 1 அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. अगला याकूब 1 अध्याय का 12 वचन। धन्य है वह मनुष्य जो परीक्षा में स्थिर रहता है, क्योंकि वह खरा निकलकर जीवन का वो मुकुट पाएगा जिसकी प्रतिज्ञा प्रभु ने अपने சில प्रेम करने நேரங்களிலே वालों से की है। முகாந்திரம் இல்லாமல் யோபு சோதிக்கப்பட்டது போல ஒரு காரணம் இல்லாமல் சில நேரங்களில் வியாதி, கஷ்டங்கள், சோதனைகள் நமக்கு வரக்கூடும். कुछ समय में ऐसा होता है कि बिना किसी कारण के आपके जीवन में कष्ट, परीक्षा या बीमारी आती है, जैसे अय्यूब के जीवन में भी आई அந்த थी। நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? उस समय में हमें क्या करना चाहिए? நாம் உத்தமர்களா இல்லையா? சோதனை வரும் நேரத்தில் ஆண்டவரை மறுதலிக்கிறோமா, கர்த்தரை விட்டு விலகி விடுகிறோமா என்று நம்முடைய உத்தமத்தை அறியும்படி தேவன் அனுமதிக்கிறார். परमेश्वर ऐसी बीमारियों को इसलिए हमारे जीवन में अनुमति देता है, वो हमें परखता है कि क्या हम सिधाई में बने रहते हैं और उसकी विश्वास योग्यता में बने रहते हैं और प्रभु को इनकार करते हैं या யோபுடைய इकरार करते 10 हैं। பிள்ளைகளும் மரித்து போனார்கள். अय्यूब के 10 बच्चे मर गए, ஆறுதலுக்கு ஒருவர் கூட இல்லை. तसल्ली देने वाला कोई भी नहीं था, யோபு உத்தமன் என்று ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். लेकिन परमेश्वर ने अय्यूब के विषय में गवाही दी कि वो सिधाई, சாத்தான் खरा அதை मनुष्य। மறுதலித்து யோபை சோதிக்கும்படி अनुमति கேட்டார். लेकिन ये शैतान ने इस बात को नहीं मानने से इनकार किया, इसलिए परमेश्वर ने उसे अनुमति दिया ताकि वो जाके अय्यूब को परखे। சாத்தான் 10 பிள்ளைகளையும் கொன்றான். शैतान ने उसके सारे 10 बच्चों को मार दिया। अनुमति கொடுத்தார். परमेश्वर ने उसके लिए अनुमति भी दी। யோபுடைய உத்தமம் சோதிக்கப்படுகிறது. अय्यूब की खराई या सिधाई சில जांची गई। நேரங்களிலே தேவனுடைய ஊழியர்கள், விசுவாசிகள் எவ்வளவு உத்தமர்களாக இருக்கிறார்கள் என்று அறியும்படி சில நேரங்களில் இப்படிப்பட்ட சோதனைக்கு அனுமதிக்கப்படுகிறார். कुछ समय में परमेश्वर अपने सेवकों के बीच में, विश्वासियों के बीच में बीमारी या कष्ट इसलिए भेजता है ताकि परमेश्वर उनके खराई को, उनकी सिधाई को जांच सके। உத்தமம் என்கிற வார்த்தைக்கு ஒரே அர்த்தம் எல்லா காலங்களிலேயும் எல்லா காரியத்திலேயும் ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து நம்பி ஜீவிப்பது. विश्वास योग्यता का अर्थ ये है कि हर एक परिस्थिति में और हर एक समय में वो परमेश्वर के ऊपर भरोसा रखते चलता है। கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி யோபு எல்லாவற்றுக்காக கர்த்தரை துதித்து ஆண்டவரோடு தனக்கு இருக்கிற அந்த தனிப்பட்ட உறவை நல்ல முறையில் பாதுகாத்து கொண்டார். परमेश्वर ने दिया, परमेश्वर ने लिया, ऐसी बातों को बोलते हुए, परमेश्वर का नाम धन्य हो, ऐसी बातों को बोलते हुए अय्यूब ने परमेश्वर के साथ रहने वाले उस अपने अच्छे रिश्ते को संभाला। वो अय्यूब की खराई थी। प्रभु की महिमा हो। உபாகமம் 28 அதிகாரம் 47 48வது வசனத்தை வாசிக்கும் போது जब लोग व्यवस्था विवरण 28 தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். पढ़ते हैं,
परमेश्वर अपने बच्चों को लगातार आशीष देता है। சகலமும் பரிபூர்ணமாக கொடுக்கப்படுகிறது. परमेश्वर सब कुछ भरपूरी से उन्हें देता है। சகலமும் பரிபூர்ணமாக இருக்கும்போது जब सब कुछ भरपूरी से தேவனுடைய होता பிள்ளைகள் है என்ன செய்ய வேண்டும்? तब परमेश्वर के बच्चे क्या करना மன चाहिए? மகிழ்ச்சியோடு களிப்போடு கர்த்தரை ஆராதித்து அவரை இன்னும் உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். वो लोग खुशी के साथ और मन की पूरी आनंद के साथ परमेश्वर की महिमा और उसे ऊंचा करते ஆனால் रहना இன்றைக்கு चाहिए। நடக்கிறது என்ன? लेकिन आजकल क्या हो रहा है? எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய தாழ்வில் தங்களை உயர்த்துற தெய்வத்தை விட்டுவிட்டு உயர்ந்திருக்கும் போது அவர்கள் கர்த்தரை விட்டு விடுகிறார்கள், ஜெபிக்கிறதில்லை, துதிக்கிறதில்லை. அவர்களுக்கு தேவ சமூகத்துக்கு வர எங்களுக்கு நேரமில்லை என்று சொல்லி தங்களுடைய பரிபூரணத்தில் திருப்தியா இருக்கிறார்கள். बहुत से लोग अपनी दीन अवस्था के बीच में परमेश्वर को जो महिमा या पुकारते थे, जब परमेश्वर ने उनको ऊंचा किया, अब उनके पास परमेश्वर के लिए समय नहीं, आराधना में आने का समय नहीं। वो ऐसा रहते हुए खुद को ऊंचा करते हैं और अपनी बातों में तृप्त रहते हैं। ஆனபடியினால் சகலமும் குறைவுபட ஆரம்பிக்கிறது. तब एक बार फिर उनके जीवन में गटियां कमियां आनी शुरू हो जाती हैं। நிர்வாணத்தோடும் நீ சத்துருவை சேவிப்பாய், கொள்ளை நோய் உன்னை பிடித்துக் கொள்ளுகிறது. आप अपने शत्रुओं की सेवा भुखमरी के साथ और भूखे और नंगे रहते हुए करोगे और कई प्रकार की महामारियों का सामना करोगे। बच्चे सुने, கர்த்தர் எல்லா விதத்திலே ஆசீர்வதித்திருக்கும் போது மன மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதித்தோமா, ஆண்டவரை தொழுது கொண்டோமா, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமா என்பதை நிதானித்து பாருங்கள். जब आपके जीवन में सब कुछ भरपूरी से प्रभु ने दिया है तो क्या आप जांच के देखिए, क्या आप अपने हृदय की भरपूरी से, हृदय की खुशी से, आनंद के साथ प्रभु की आराधना करते हो या महिमा करते हो? சங்கீதம் 41:1 भजन संहिता 41 का पहला वचन। சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். धन्य है वो मनुष्य जो कंगाल पर सुधि लेता கர்த்தர் है। அவனை விடுவிப்பார். कष्ट के समय परमेश्वर से छुड़ाएगा। வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். उसकी बीमारी में परमेश्वर उसे जीवित रखेगा। வியாதி படுக்கையை முற்றிலும் மாற்றுவார். जब वो बीमारी के बिस्तर पे होगा तो परमेश्वर से बलवंत करेगा। தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிற தேவ ஜனங்கள் சிறுமைப்பட்டு வியாதிப்பட்டு பசியினால் கஷ்டப்பட்டு ஏழைகளாக தரித்திரர்களாக இருக்கிறவர்கள் மேல் நாம் சிந்தை வைக்காமல் இருந்தால் நமக்கு வருகிற கஷ்டத்தில் கர்த்தரை தாங்க முடியாது. हमें जो परमेश्वर ने सब कुछ भरपूरी के साथ दिया है और आशीषें परमेश्वर ने हमें दी है और सब कुछ परमेश्वर ने हमें दिया है, और जब हम दूसरों को देखते हैं जो कई प्रकार की आवश्यकताओं के बीच में रहते हैं और उनके पर दया नहीं करते। நான் நிர்வாணமா இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. मैं नंगा था और तुमने मुझे वस्त्र नहीं दिए। நான் வியாதியா இருந்தேன், என்னை நீங்கள் தேடி வரவில்லை. मैं बीमार था और तुमने मेरी सुधि नहीं ली। ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையை பார்த்து கர்த்தர் கேட்கிற கேள்வி இது. हर एक बच्चे को परमेश्वर देखते हुए सवाल पूछ रहे हैं। தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு இருக்கிற திருப்தியில் அப்படியே இருந்து விடக்கூடாது, சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை வைக்க வேண்டும். परमेश्वर के बच्चे अपनी भरपूरी के बीच में तृप्त नहीं होना चाहिए। जितने लोग आवश्यकता है, जितने लोग जरूरतमंद है, उनके ऊपर भी अपनी नजर रखनी चाहिए, नहीं तो बीमारी आपके जीवन में आएगी। வியாதிக்கு இது காரணமா இருந்தால் இப்பொழுதே நிதானித்து சரிபடுத்திக் கொள். अगर ये आपकी बीमारी का कारण है तो इसे अभी से आप ठीक कर लीजिए। கடைசியாக யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. आखिर में अय्यूब 42 अध्याय का 10 वचन पढ़ेंगे। யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தது நிமித்தம் யோபுவுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். अय्यूब की परमेश्वर ने सारी अवस्था को बदल दिया जब उसने अपने मित्रों के लिए, दोस्तों के लिए प्रार्थना की। இருக்கிற மற்றவர்களுக்காக நாம் ஜெபித்து உதவி செய்ய வேண்டும். जो लोग बीमार हैं और जिनको आवश्यकता है उनके लिए हम प्रार्थना करनी चाहिए। என்ன என்று இருக்க கூடாது. अगर कोई बीमार है तो मुझे क्या, ऐसी बात हम नहीं करनी चाहिए। அப்படி இருந்தால் நம்முடைய வியாதியினுடைய சிறையிருப்பு மாற்றப்படாது. अगर हम ऐसे रहते हैं तो हमारी बीमारी कष्ट कभी नहीं जाएगा। ஒருவேளை அது காரணமாக இருந்தால் இப்பொழுது ஒரு தீர்மானம் எடுங்கள், இனி எந்த தேவனுடைய பிள்ளைகள் வியாதியா இருந்தாலும் நான் அவர்களுக்காக ஜெபிப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். अगर आपकी बीमारी का यही कारण है तो परख के देखें और इसको जांच के ठीक कर ले और बीमारों के लिए और एक निर्णय ले कि आज से मैं अपने बीमारों के लिए प्रार्थना करूंगा। கர்த்தர் நம்மை விடுவிக்க உண்மையுள்ளவராக இருப்பார். परमेश्वर विश्वासों के हमें छुड़ाने के लिए பிள்ளைகளுக்கான இந்த தேவ வசனத்தை நிதானித்து அறிவோமா.
इन वचनों की प्रकाश में आइए हम अपने अपने जीवन को जांचेंगे। எத்தனையோ காரியங்கள் பைபிள்ல இருக்கலாம், ஆனால் நாம் தியானித்த இந்த 9 வசனங்களுக்கு முன்பாக நம்மை நிதானிப்போம். वचन में और भी कई से बातें हैं जो हम ध्यान करने वाले हैं, लेकिन फिर भी इस 9 वचनों के ஒரு प्रकाश में தேவனுடைய अपने जीवन பிள்ளை, को ஒரு जांच कर देखिए। விசுவாசி இந்த விதத்தில் தான் சுகத்தை பெற வேண்டும். एक विश्वासी इसी रीति से इन वचनों के द्वारा ही நம்மை चंगाई पाना சரிப்படுத்த चाहिए। வேண்டிய விதங்களில் சரிப்படுத்திக் கொள்ளாமல் ஒரு புதிய நபர் சுகத்தை எதிர்பார்க்கிறது போல கர்த்தரிடத்தில் நாம் எதிர்பார்த்தால் சுகம் கிடைக்காது. अगर आप नए लोगों के समान उस चंगाई की अपेक्षा कर रहे हैं और अपने जीवन को ठीक नहीं करेंगे तो आप कभी भी चंगाई को नहीं प्राप्त कर सकते। அந்த கிரேக்க ஸ்திரீ अनेक குற்றங்கள் உள்ளவளாக இருக்கலாம். वो जो कनानी स्त्री, उसके जीवन में कई प्रकार की कमजोरियां पाप हो सकते हैं, ஆண்டவர் அதை ஒன்று பார்க்கவில்லை. लेकिन परमेश्वर ने उन सारे किसी को बातों को नहीं देखा। முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் என்று ஆண்டவர் சொன்னார். यीशु मसीह ने कहा पहले बच्चे तृप्त होने दें। பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை. बच्चों की रोटी को लेकर कुत्तों के सामने डाल देना ठीक नहीं। அவளோ விசுவாசத்தை கொண்டு வருகிறாள். लेकिन उसने विश्वास को ले आई। ஆண்டவர் அவருடைய சத்தத்தை கேட்காதது போல போய் கொண்டிருக்கிறார். यीशु मसीह उसकी आवाज को अनसुना करते हुए चलते रहे। சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், அவள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாளே. चेले भी यीशु मसीह के पास आके ये कहने लगे कि वो लगातार हमारा पीछा कर रही है। உடனே அந்த ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் வருகிறாள். वो स्त्री यीशु मसीह के पास आई। ஆண்டவரே, பிள்ளைகள் சாப்பிடும் போது அதிலிருந்து கீழே விழுகிற துணிக்கைகளை கீழே இருக்கிற நாய்க்குட்டிகள் சாப்பிடுவேன். सत्य है प्रभु, पर कुत्ते भी वे चूराचार खाते हैं जो उनके स्वामी के मेज से गिरते हैं। அந்த வார்த்தையை கேட்டவுடன் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரியது. इन बातों को सुन के यीशु मसीह ने कहा तेरा विश्वास बड़ा है। அந்த விசுவாசத்தின்படி அவளை ஆண்டவர் சுகமாக்கி விட்டார். उस विश्वास के द्वारा, उस विश्वास के अनुसार यीशु मसीह ने उसे चंगा किया। இங்கே 2 விதமான வியாதியஸ்தர்கள் இங்கே கூடி வந்திருக்கிறார். यहाँ 2 प्रकार के बीमार लोग आए हैं। அதிகபட்சம் தேவனுடைய பிள்ளைகள். अधिकांश लोग जो हैं वो परमेश्वर के लोग हैं। நீங்கள் சுகத்தை பெறும்படி இப்பொழுது நாம் சிந்தித்த வசனங்களை தியானிக்க வேண்டும். आप चंगाई पाने के लिए हम इन वचनों के ऊपर ध्यान करें। இனி எந்த சூழ்நிலையிலையும் நான் கர்த்தரை விட்டு விலக மாட்டேன், மரணம் நேரிட்டாலும் அவருடைய கையிலே மரிப்பேன் என்று தீர்மானம் எடுத்துக் கொள்ளு. आप एक निर्णय ले कि कोई भी परिस्थिति हो, मैं मेरे प्रभु यीशु मसीह को नहीं छोड़ूंगा, चाहे मृत्यु घटे, चाहे कुछ भी हो जाए। மரணத்தை யாரும் மாற்ற முடியாது. मृत्यु को कोई नहीं बदल सकता। மறுபடியால் என்னுடைய மரணம் கர்த்தரால் நியமிக்கப்பட்டது. मेरी मृत्यु का दिन प्रभु के द्वारा नियुक्त किया गया है। என்னுடைய மரண நாள் வரைக்கும் நான் கர்த்தரையே நம்பி ஜீவிப்பேன். मैं मेरे मरने के दिन तक परमेश्वर में भरोसा करके जीऊंगा। ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து இந்த வேத வசனங்களுக்கு நடுங்கி ஒப்பு கொடுப்போமா. इसलिए एक अच्छा निर्णय लेते हुए इस वचन के सामने थरथराते हुए एक अच्छा फैसला लें। முந்தி பிள்ளைகளை சுகமாக்குவது தேவ சித்தம். परमेश्वर के बच्चे पहले तृप्त होने दे, ये प्रभु की इच्छा है। இப்பொழுதே நீங்கள் கேட்ட வசனத்துக்கு ஒப்பு கொடுங்கள், சுகம் உங்களை தேடி வரும். जिन वचनों को आपने सुना है उस वचनों के सामने अपने आप को अर्पण करे, चंगाई आपके पास आएगी। அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி வியாதியை சுகமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன். वो परमेश्वर है जो अपने वचनों को बेच के बीमारों को चंगा करता है, நீங்கள் उन्हें छुड़ाता சுகமாக்கக்கூடிய है। தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. परमेश्वर का वो चंगाई का वचन आपको खोजते हुए आ रहा है। அருமையான தேவனுடைய சனமே, परमेश्वर के प्यारे लोगों, இன்றைக்கு இந்த வசனங்களுக்கு ஒப்பு கொடுத்தால் நீ சுகமாக்கப்படுவது தேவ சித்தம். आज अगर आप परमेश्वर के सामने इन वचनों के लिए अपने आप को समर्पण करेंगे, तब परमेश्वर आपको चंगा करेगा। நீ சுகத்தோடு திரும்பி போவாய். आप चंगाई के साथ यहाँ से जाओगे। கேட்ட இந்த வார்த்தை உன்னை சுகமாக்கும். प्रभु इन वचनों के द्वारा मुझे तू चंगा कर। இப்போது இந்த வியாதியில் அழிந்து போவதில்லை. आप इस बीमारी के द्वारा नाश नहीं होंगे। கர்த்தருடைய அழிவுக்கு தப்புவிக்க விரும்புகிறார். परमेश्वर इस नाश से आपके प्राण को बचाने के लिए चाहता கண்களை மூடி है। தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குவோமாக. परमेश्वर के प्यारे बच्चों, आंखों को बंद करते हुए इस वचन के सामने இனி உம்மை थरथराए। மாத்திரம் நம்புவேன் என்று தீர்மானிப்போமாக. ये फैसला ले कि परमेश्वर केवल मैं तुझे भरोसा உன் रखूंगा। கைகளின் பிரயாசத்தை நீதான் சாப்பிட வேண்டும். आप लोग अपने हाथों के परिश्रम का खुद खाना चाहिए। லட்சக்கணக்கில் கொண்டு போய் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன?
आपने जो कष्ट करके कमाया हुआ लाखों रुपया आप क्यों किसी இந்த के हाथ எல்லா में जाके देना? நிலவரத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க விரும்புகிறார். परमेश्वर ये सारे कष्टों से आपको छुड़ाने वाला है. ஒப்பு கொடுத்து கொண்டே இருங்கள். கர்த்தருடைய சுகமாக்கு வல்லமை உங்களை தேடி வருகிறது. समर्पण करते रहिए. परमेश्वर की चंगा करने वाली वो सामत आपको खोजते हुए आ रही है. புதிதாக வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கவனியுங்கள். जो लोग नए से यहाँ आए हैं वो लोग सुने. அந்த கிரேக்க ஸ்திரீ சொன்னது போல சொல்லுங்கள். जिस प्रकार वो कनानी स्त्री ने कहा आप भी कहें. ஆண்டவரே நான் நாய்க்குட்டி தான். हाँ परमेश्वर ये सत्य है कि मैं कुत्ता हूँ. பிள்ளைகளிடத்திலிருந்து விழுகிற அந்த துணிக்கையை நாய்க்குட்டிகள் தின்னுவே. लेकिन वो कुत्ता अपने स्वामी के मेज से गिरने वाले उस चूराचूर को खाता है. இயேசுவை உன்னால் விசுவாசிக்க முடியுமா? क्या आप यीशु मसीह को विश्वास करेंगे? வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடக்கும்படி இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். இதை விசுவாசிக்க முடியுமா? क्या आप ये विश्वास करेंगे कि यीशु मसीह का नाम सर्वश्रेष्ठ नाम है? இந்த விசுவாசம் உனக்குள் வந்தவுடனே ये विश्वास जब आपके बीच में आएगा அதோடு கூட கர்த்தருடைய சுகமாக்குகிற வல்லமையை அனுப்புகிறார். तब परमेश्वर का चंगा करने वाला सामर्थ भी आपके बीच में आएगा. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் என்று அறியப்பட்டு வந்தார். यही यीशु मसीह पुराने नियम में प्रभु करके कहलाया जाता था. எங்களுடைய கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று மோசேயும் ஆரோனும் போய் கேட்டபோது அவர் யார் எனக்கு அவரை தெரியாது என்று சொல்லி பார்வோன் மறுதலி. जब हारून और मूसा फिरौन के पास जाके कहने लगे कि हमें इस परमेश्वर की आराधना करने के लिए जाने दे, तब फिरौन ने कहा कि ये परमेश्वर कौन है, मैं नहीं जानता. பார்வோன் அப்படி சொன்னால் உன் கையில் இருக்கிற கோலை நீ தரையில போடு. जब फिरौन ने ऐसा कहा तब परमेश्वर ने मूसा से कहा कि तेरे हाथ में रहने वाली लाठी तू जमीन पे डाल दे. தரையில போட்ட உடனே அந்த கோல் பாம்பாக மாறிற்று. जब मूसा ने उस लाठी को भूमि पे डाला तो वो सांप बन गई. உடனே பார்வோன் தன்னுடைய மந்திரவாதிகளை அழைத்து அவருடைய கையில் இருக்கிற கோல்களை போட சொல்லுகிறார். तब फिरौन ने भी अपने मंत्रवादियों को बुला के कहा कि अपने हाथ में रहने वाली उस लाठी को जमीन पे डाल दे. அவர்கள் போட்ட உடனே அந்த கோல் கூட பாம்பாக மாறிற்று. तब उन्होंने जब अपनी लाठियों को नीचे डाला तो उनकी लाठियां भी सांप बन गई. எனவே கர்த்தருக்கும் மந்திரவாதிகளுக்கும் வித்தியாசம் இல்லாதது போல காணப்பட்டது. और ऐसा लगने लगा कि परमेश्वर के बीच में और उन मंत्रवादियों के बीच में कोई अंतर नहीं. தெரியுமா? लेकिन आपको आप जानते हैं कि क्या हुआ? இந்த ஆரோனிடத்திலிருந்து போடப்பட்ட இந்த கோல் இந்த பாம்பு மந்திரவாதிகள் போட்ட அத்தனை கோளாக மாறின அந்த பாம்பை விழுகி விட்டது. जो सांप हारून और मूसा की लाठी से निकल के आया उन सारे मंत्रवादियों की लाठी से निकले हुए सांप को निकल गया. விசுவாசிக்கிறீர்களா? विश्वास करते हो? எல்லா மந்திர சக்தி வல்லமைகள் இன்றைக்கு விழுங்கப்படுவது தேவ சித்தம். ये परमेश्वर की मर्जी है कि आपके जीवन में काम करने वाली सारी जादू टोना की ताकत नाश हो जाए. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்தை விட உயர்ந்த நாமம். यीशु मसीह का नाम सारे नामों से ऊंचा नाम है. அது எல்லா வியாதியையும் விழுங்கும். वो सारी बीमारियों को निकल लेगा. விசுவாசிக்கிறீர்களா? क्या आप विश्वास करते हैं? இயேசுவின் நாமம் எல்லா நாமத்தையும் விழுங்கும். यीशु मसीह का नाम सारे दूसरे नामों को निकल लेगा. எல்லா வியாதியையும் விழுங்கும். सारी बीमारियों को निकल लेगा. எல்லா மந்திரவாதங்களை விழுங்கும். सारे जादू टोना की ताकत को निकल लेगा. எல்லா பில்லி சூரிய கட்டுகளை விழுங்கும். सारी मंत्र की ताकतों को निकल எல்லா लेगा. பாவத்தையும் விழுங்கும். सारे पापों को निकल लेगा. இயேசு உயர்ந்திருக்கிறார். यीशु मसीह ऊंचा हुआ. நாமம் மேலான நாமம். उसका नाम सबसे ऊंचा नाम है. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லுவா. ऐसा कहे यीशु मसीह जो दाऊद का पुत्र है मेरे ऊपर दया कर. விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தருடைய வல்லமை இறங்கி அவர்களை விடுவித்துக் கொண்டே இருக்கிறது.